நான் கவனித்தேன். அவர் என்னை உதாசீனப்படுத்தியதை என்னால் உணர முடிந்தது. நான் வெளியேறுவதற்கு தயாராக இருந்தேன். ஆனால் ஏதோ காரணத்திற்காக அங்கு தொடர்ந்து காத்திருந்தேன். அதற்கு 15 நிமிடங்களுக்குப் பிறகு பணக்கார தந்தை தன் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தார். ஆனால் என்னிடம் எதுவும் கூறாமல் தன் அலுவலகத்திற்கு வருமாறு எனக்கு சைகை காட்டினார். அவர் தன் சுழல் நாற்காலியில் சுற்றியபடியே, நீ சம்பள உயர்வை எதிர்பார்ப்பதாகவும் அது கிடைக்காவிட்டால் வேலையை விட்டு விலக முடிவு செய்திருப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன் என்று கூறினார். நான் என் கண்களில் கிட்டத்தட்ட கண்ணீருடன், நீங்கள் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிவிட்டீர்கள் என்று கத்தினேன். ஒரு வளர்ந்த மனிதரை நேருக்கு நேர் எதிர்கொள்வது எனக்கு உண்மையிலேயே அச்சமூட்டுவதாக இருந்தது. நான் உங்களுக்கு வேலை செய்தால் பணம் சம்பாதிப்பதை பற்றி நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுப்பதாக கூறினீர்கள். நான் உங்களுக்கு வேலை செய்தேன். என் பேஸ்பால் விளையாட்டுகளில் கலந்து கொள்வதை விட்டுவிட்டு உங்களுக்கு மிக கடினமாக உழைத்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் வார்த்தையை காப்பாற்றவில்லை. நீங்கள் எனக்கு எதையும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இந்த நகர மக்கள் அனைவரும் நினைப்பது போல் நீங்கள் ஒரு குறுக்கு புத்திக்காரர்தான். நீங்கள் ஒரு பேராசைக்காரர்தான். உங்களுக்கு எல்லா பணமும் வேண்டும். ஆனால் நீங்கள் உங்கள் ஊழியர்களை அக்கறையோடு கவனித்துக் கொள்வதில்லை. நீங்கள் என்னை வேண்டுமென்றே காக்க வைத்தீர்கள். நீங்கள் என்னை மதிக்கவில்லை. நான் ஒரு சிறுவன்தான், ஆனாலும் மரியாதையாக நடத்தப்படுவதற்கு தகுதியானவன்தான் என்று நான் கூறினேன். பணக்கார தந்தை தன் சுழல் நாற்காலியில் சுற்றியபடியே நாடியில் கை வைத்து கண்ணிமைக்காமல் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பரவாயில்லை, 1 மாதத்திற்குள்ளேயே நீ எனது பெரும்பாலான ஊழியர்களைப் போல் பேச கற்றுக்கொண்டு விட்டாய் என்று கூறினார். என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்டேன். அவர் என்ன கூறிக்கொண்டிருந்தார் என்பது புரியாமல் என் மனக்குறையை தொடர்ந்து அவரிடம் தெரிவித்தேன். நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி எனக்கு கற்றுக் கொடுப்பீர்கள் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு மாறாக நீங்கள் என்னை சித்திரவதை செய்கிறீர்கள். இது கொடுமையானது, உண்மையிலேயே மிகவும் கொடுமையானது. நான் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று பணக்கார தந்தை அமைதியாக கூறினார். நீங்கள் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தீர்கள்? எதுவும் இல்லை என்று நான் கோபமாக கத்தினேன். நீங்கள் கொடுத்த சொற்ப காசிற்கு நான் வேலை செய்ய ஒத்துக்கொண்ட நாளிலிருந்து ஒரு முறை கூட நீங்கள் என்னிடம் பேசியிருக்கவில்லை. 1 மணி நேரத்திற்கு 10 சென்டுகள் அரசாங்கத்திற்கு நான் உங்களை பற்றி 1 மணி நேரத்துக்கு 10 சென்டுகள் அரசாங்கத்திற்கு நான் உங்களை பற்றி எடுத்துரைக்க வேண்டும். குழந்தை தொழிலாளர் சட்டங்கள் இருக்கின்றன. என் தந்தை அரசாங்கத்தில் வேலை செய்கிறார், தெரியுமா? இப்போது நீ என்னிடம் வேலை பார்த்த பெரும்பாலான மக்கள் பேசியதை போல் பேசுகிறாய். அவர்களில் பலரை நான் வேலையிலிருந்து நீக்கினேன். இன்னும் சிலர் தாங்களாகவே வேலையை விட்டு நின்றுவிட்டனர் என்று பணக்கார தந்தை கூறினார். நான் சற்று துணிச்சலுடன், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று அதிகாரமாக கேட்டேன். நீங்கள் என்னிடம் பொய் கூறினீர்கள். நான் உங்களுக்கு வேலை பார்த்தேன். ஆனால் நீங்கள் உங்கள் வாக்கை நிறைவேற்றவில்லை. நீங்கள் எனக்கு எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை. நான் உனக்கு எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை என்று உனக்கு எப்படி தெரியும் என்று பணக்கார தந்தை அமைதியாக என்னிடம் கேட்டார். நான் சற்று முகச்சுளிப்புடன், நீங்கள் ஒருபோதும் என்னிடம் பேசவில்லை. 3 வாரங்கள் நான் உங்களிடம் வேலை பார்த்துள்ளேன். ஆனால் நீங்கள் எனக்கு எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை என்று கூறினேன். கற்றுக் கொடுப்பது என்றால் பேசுவது அல்ல, சொற்பொழிவாற்றுவது என்று அர்த்தமா என்று அவர் கேட்டார். ஆமாம் என்று நான் பதிலளித்தேன். அவர் புன்னகைத்தபடி, உங்கள் பள்ளியில் அப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை உனக்கு அவ்வாறு கற்றுக் கொடுப்பதில்லை. வாழ்க்கைதான் மிகச்சிறந்த ஆசிரியர் என்று நான் கூறுவேன். பெரும்பாலான சமயங்களில் வாழ்க்கை உன்னிடம் பேசுவதில்லை. அது வெறுமனே உன்னை அங்குமிங்கும் தள்ளிவிடுகிறது. அந்த உந்துதல் ஒவ்வொன்றின் மூலமாக விழித்தல், நீ கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது என்று வாழ்க்கை உன்னிடம் கூறுகிறது என்று கூறினார். இந்த மனிதர் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்? வாழ்க்கை என்னை அங்குமிங்கும் தள்ளியதன் மூலம் என்னிடம் பேசிக் கொண்டிருந்ததா என்று நான் எனக்குள் மௌனமாக கேட்டுக்கொண்டேன். வேலையிலிருந்து நான் விலகியாக வேண்டும் என்பதை இப்போது நான் அறிந்தேன். ஓர் அறையில் அடைத்து வைக்கப்பட வேண்டிய ஒருவரிடம் நான் பேசிக்கொண்டிருந்ததாக நான் உணர்ந்தேன். வாழ்க்கை பாடங்களை நீ கற்றால் வாழ்வின் மிக சிறப்பாக செயல்படுவாய். இல்லையென்றால் வாழ்க்கை தொடர்ந்து உன்னை தள்ளிக்கொண்டே இருக்கும். மக்கள் 2 விஷயங்களை செய்கின்றனர். வாழ்க்கை தங்களை அங்குமிங்கும் அலைக்கழிப்பதற்கு சிலர் அனுமதித்து விடுகின்றனர். மற்றவர்கள் கோபம் கொண்டு பதிலுக்கு அதனோடு மல்லுக்கு நிற்கின்றனர். அவர் என்ன பேசிக்கொண்டிருந்தார் என்பது பற்றி எனக்கு எந்த யோசனையும் இருக்கவில்லை. வாழ்க்கை நாம் எல்லோரையும் தள்ளிக்கொண்டே இருக்கிறது. சிலர் தங்கள் முயற்சியை கைவிட்டு விடுகின்றனர். மற்றவர்கள் எதிர்த்து சண்டையிடுகின்றனர். ஒரு சில பாடத்தை கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னேறுகின்றனர். வாழ்க்கை தங்களை உந்தி தள்ளுவதை அவர்கள் வரவேற்கின்றனர். இவர்கள் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள விரும்புகின்றனர். அத்தேவை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அதை கற்றுக்கொண்டு தொடர்ந்து முன்னோக்கி செல்கின்றனர்.
உன்னை போன்ற ஒரு சிலர் எதிர்த்து சண்டையிடுகின்றனர். பணக்கார தந்தை தன் இருக்கையை விட்டு எழுந்து பழுது பார்க்கப்பட வேண்டிய நிலையிலிருந்த பழைய மர ஜன்னல்களை மூடினார். நீ இந்த பாடத்தை கற்றுக்கொண்டால் நீ ஓர் அறிவார்ந்த செல்வ செழிப்புடன் கூடிய மகிழ்ச்சியான இளைஞனாக உருவாவாய். இல்லையென்றால் உன் பிரச்சனைகளுக்கு ஒரு வேலையை, குறைந்த சம்பளத்தை அல்லது உன் முதலாளியை குறை கூறிக்கொண்டு உன் வாழ்க்கையை செலவிடுவாய். உன்னுடைய அனைத்து பண பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பிற்காக காத்திருப்பதில் உன் வாழ்நாள் கரைந்து போய்விடும். நான் காது கொடுத்து கேட்டு கொண்டிருக்கிறேனா என்று பார்ப்பதற்கு அவர் என்னை ஏறிட்டு பார்த்தார். அவரது கண்களை என் கண்கள் சந்தித்தன. நாங்கள் ஒருவரை ஒருவர் கண்ணிமைக்காமல் பார்த்தோம். எங்கள் கண்களின் ஊடக கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தோம். இறுதியில் அவர் கூற வந்த செய்தியை நான் உள்வாங்கிக் கொண்டேன். அவரிடமிருந்து என் பார்வையை அகற்றினேன். அவர் கூறியது சரி என்பதை நான் அறிந்தேன். நான் அவரை குறை கூறிக் கொண்டிருந்தேன். கற்றுக் கொடுக்குமாறு அவரிடம் கேட்டேன். அவரை எதிர்த்து சண்டையிட்டு கொண்டிருந்தேன். பணக்கார தந்தை தொடர்ந்தார். உனக்கு தைரியமில்லை என்றால் வாழ்க்கை உன்னை உந்தித் தள்ளும். ஒவ்வொரு முறையும் நீ உன் முயற்சியை கைவிடுவாய். நீ அப்படிப்பட்ட ஒருவனாக இருந்தால் பாதுகாப்பாக வாழ்வதில் உன் வாழ்நாள் முழுவதையும் செலவிடுவாய். துணிந்து எந்த காரியத்திலும் இறங்க மாட்டாய். பிறகு சலிப்படைந்த ஒரு வயதான மனிதனாக நீ மடிந்து போவாய். அடிபணிந்து போவதற்கு வாழ்க்கை உன்னை தள்ள அனுமதித்து விடுவாய். சவாலான காரியங்களில் இறங்குவதற்கு நீ மிகவும் பயந்தாய். நீ உண்மையிலேயே வெற்றி பெற விரும்பினாய். ஆனால் தோல்வி குறித்த பயமானது வெற்றியால் ஏற்படும் உற்சாகத்தை விட அதிகமாக இருந்தது. நீ துணிந்து செயலில் இறங்கவில்லை, முயற்சிக்கவில்லை என்பதை உள்ளுக்குள் நீ ஒருவன் மட்டுமே அறிவாய். பாதுகாப்பாக வாழ்வதை நீதான் தேர்ந்தெடுத்தாய். எங்கள் கண்கள் மீண்டும் சந்தித்தன. நீங்கள் என்னை தள்ளி கொண்டிருந்தீர்களா என்று நான் கேட்டேன். அவர் புன்னகைத்தபடி, சிலர் அப்படி கூறக்கூடும். ஆனால் வாழ்க்கையை ருசித்து பார்ப்பதற்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் என்று நான் கூறுவேன் என்று கூறினார். நான் இன்னும் கோபமாக இருந்தேன். ஆனால் இப்போது கற்பதற்கு ஆர்வமாகவும் தயாராகவும் இருந்தேன். என்ன ருசி அது என்று நான் கேட்டேன். பணத்தை உருவாக்குவது எப்படி என்பதை கற்றுக் கொடுக்குமாறு என்னிடம் கேட்ட முதல் நபர்கள் நீயும் மைக்கும் தான். என்னிடம் 150க்கும் அதிகமான ஊழியர்கள் வேலை பார்க்கின்றனர். பணத்தை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்களை தங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு அவர்களில் ஒருவர் கூட என்னிடம் இதுவரை கேட்டதில்லை. அவர்கள் என்னிடம் ஒரு வேலையையும் மாத சம்பளத்தையும் கேட்கின்றனர். எனவே அவர்களின் பெரும்பாலானவர்கள் உண்மையில் தாங்கள் எதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியாமலேயே பணத்திற்காக வேலை செய்வதில் தங்கள் வாழ்வின் பெரும் பகுதியை கழித்து விடுகிறார்கள். நான் அவர் கூறியதை உன்னிப்பாக கவனித்தபடி அமர்ந்தேன். எனவே பணத்தை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி நீ கற்றுக்கொள்ள விரும்புவதாக மைக் என்னிடம் கூறியபோது உண்மையான வாழ்க்கையை பிரதிபலிக்கின்ற ஒரு பயிற்சி திட்டத்தை வடிவமைப்பதென்று நான் தீர்மானித்தேன். நான் ஏராளமான விஷயங்களை உனக்கு கூறிக்கொண்டே போகலாம், ஆனால் எதுவும் உன் காதுகளில் விழாது. எனவே நான் கூறுவதை நீ உன்னிப்பாக கேட்பதற்கு உதவும் விதத்தில் வாழ்க்கை உன்னை சிறிதளவு தள்ளட்டும் என்று நான் முடிவு செய்தேன். அதனால்தான் நான் உனக்கு வெறும் 10 சென்டுகள் கொடுத்தேன். 1 மணி நேரத்திற்கு 10 சென்டுகள் சம்பளத்திற்கு நான் உங்களிடம் வேலை பார்த்ததிலிருந்து நான் என்ன பாடத்தை கற்றிருக்கிறேன்? நீங்கள் தரக்குறைவானவர் என்றும் ஊழியர்களில் உங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்பவர் என்றும் நான் தெரிந்து கொண்டதுதான் நான் கற்றுக்கொண்டுள்ள பாடமா என்று நான் கேட்டேன். பணக்கார தந்தை விழுந்து விழுந்து சிரித்தார். இறுதியாக அவர், உன்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்வது நல்லது. நான் தான் பிரச்சனை என்று நினைப்பதையும் என்னை குறை கூறுவதையும் நிறுத்து. நான் தான் உன் பிரச்சனை என்று நீ நினைத்தால் நீ என்னை மாற்ற வேண்டும். நீதான் பிரச்சனை என்பதை நீ உணர்ந்தால் நீ உன்னை மாற்றிக்கொள்ளலாம். ஏதேனும் ஒன்றை கற்றுக்கொள்ளலாம். அறிவார்த்தனமாக வளரலாம். தங்களை தவிர உலகிலுள்ள மற்ற அனைவரும் மாற வேண்டும் என்று பெரும்பாலான மக்கள் விரும்புகின்றனர். நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் கூற விரும்புகிறேன். மற்றவர்களை மாற்றுவதை விட உன்னை நீ மாற்றிக்கொள்வது மிகவும் சுலபம் என்று கூறினார். நீங்கள் கூறுவது எனக்கு புரியவில்லை என்று நான் கூறினேன். பணக்கார தந்தை சற்று பொறுமை இழந்தவராக, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு என்னை நீ குறை கூறாதே என்று கூறினார். ஆனால் நீங்கள் எனக்கு வெறும் 10 சென்டுகள் மட்டுமே கொடுக்கிறீர்கள். அதிலிருந்து நீ என்ன கற்றுக்கொண்டிருக்கிறாய் என்று அவர் கேட்டார். நான் வேடிக்கையாக, நீங்கள் தரக்குறைவானவர் என்று நான் கற்றுக்கொண்டுள்ளேன் என்று நான் கூறினேன். நான் தான் பிரச்சனை என்று நீ நினைப்பதை உன்னால் பார்க்க முடிகிறதா என்று பணக்கார தந்தை கேட்டார். ஆனால் உண்மை அதுதானே. இந்த மனப்போக்கு உன்னிடம் இருக்கும் வரை நீ எதையும் கற்றுக்கொள்ளப் போவதில்லை. நான் தான் பிரச்சனை என்ற மனப்போக்கை நீ கொண்டிருப்பது நீ தேர்ந்தெடுப்பதற்கு உனக்கு வேறு என்ன வாய்ப்புகளை கொடுக்கிறது? நீங்கள் என்ன சம்பளத்தை அதிகரித்து விட்டாலோ அல்லது என்னை மரியாதையாக நடத்தி எனக்கு கற்றுக் கொடுக்காவிட்டாலோ நான் வேலையை விட்டு நின்று விடுவேன்.
சரியாக கூறியுள்ளாய். பெரும்பாலான மக்களும் இதைத்தான் செய்கின்றனர். அவர்கள் தங்கள் வேலையிலிருந்து விலகி வேறு வேலையையோ வேறொரு சிறந்த வாய்ப்பையோ உயர்வான சம்பளத்தையோ தேடி போகின்றனர். இது உண்மையிலேயே தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்று நினைக்கின்றனர். பெரும்பான்மையான விஷயங்களில் இது அவர்களது பிரச்சனையை தீர்ப்பதில்லை என்று பணக்கார தந்தை கூறினாள். அப்படியென்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? 1 மணி நேரத்திற்கு 10 சென்டுகள் பணத்தை வாங்கி கொண்டு நான் புன்னகைத்து கொண்டிருக்க வேண்டுமா என்று நான் கேட்டேன். இப்போது பணக்கார தந்தை புன்னகைத்தார். மற்றவர்கள் அதைத்தான் செய்கின்றனர். அதிக பணம் தங்கள் பிரச்சனைகளை தீர்த்துவிடும் என்ற நம்பிக்கையில் ஒரு சம்பள உயர்வுக்காக அவர்கள் காத்திருக்கின்றனர். பெரும்பாலானவர்கள் தற்போதைய ஊதியத்தை ஏற்றுக்கொண்டு வேறொரு இடத்தில் கூடுதலாக இன்னொரு வேலையை ஏற்றுக்கொண்டு கடினமாக உழைக்கின்றனர். அங்கும் அவர்கள் சொற்ப சம்பளத்திற்கே வேலை செய்கின்றனர். நான் தரையை வெறித்து பார்த்தபடி அமர்ந்தேன். அவர் வழங்கி கொண்டிருந்த பாடத்தை புரிந்து கொள்ள துவங்கினேன். வாழ்வின் ருசியை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இறுதியாக நான் அவரை பார்த்து, அப்படியானால் எது என்னுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்று கேட்டேன். அவர் அப்போது கூறிய பதில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தில் அமைந்திருந்தது. அதுதான் அவரை அவரது ஊழியர்களிடமிருந்து என் ஏழை தந்தையிடமிருந்தும் பிரித்தது. உயர்ந்த கல்வி தகுதியை கொண்டிருந்த என் ஏழை தந்தை தன் வாழ்நாள் முழுவதும் பொருளாதார ரீதியாக போராடி கொண்டிருந்த அதே நேரத்தில் என் பணக்கார தந்தை காலப்போக்கில் ஹாவாய் தீவின் செல்வந்தர்களில் ஒருவராக ஆவதற்கு அதுதான் வழிவகுத்தது. அந்த ஒரே ஒரு கண்ணோட்டம் தான் என் வாழ்நாள் முழுவதும் அனைத்து வித்தியாசத்தையும் ஏற்படுத்தியது. பணக்கார தந்தை தன் கண்ணோட்டத்தை மீண்டும் மீண்டும் கூறினார். அதை நான் முதலாவது பாடம் என்று அழைக்கின்றேன். ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்களும் பணத்திற்காக வேலை செய்கின்றனர். பணக்காரர்கள் பணத்தை தங்களுக்காக வேலை செய்ய வைக்கின்றனர். அந்த சனிக்கிழமையன்று காலையில் என் ஏழை தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்திருந்த ஒரு கண்ணோட்டத்திலிருந்துதான் முற்றிலும் மாறுபட்ட ஒரு புதிய கண்ணோட்டத்தை நான் கற்றேன். நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் 2 தந்தையரும் என்னை ஊக்குவித்த போதிலும் அவர்கள் பரிந்துரைத்த விஷயங்கள் வெவ்வேறாக இருந்தன. மிக உயர்வாக படித்த என்னுடைய ஏழை தந்தை தான் செய்ததை நானும் செய்ய வேண்டும் என்று எனக்கு பரிந்துரைத்தார். நீ கடினமாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு பாதுகாப்பான வேலையை பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அற்புதமான பல அனுகூலங்களை கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாக அது இருக்குமாறு பார்த்துக்கொள் என்று அவர் கூறினார். ஆனால் என் பணக்கார தந்தையோ பணம் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை நான் கற்றுக்கொண்டு அந்த பணத்தை நான் எனக்காக வேலை செய்ய வைக்க வேண்டும் என்று விரும்பினார். இந்த பாடங்களை நான் ஒரு வகுப்பறையில் படிக்கவில்லை. மாறாக என் பணக்கார தந்தையின் உதவியுடன் வாழ்வின் ஊடாக அவற்றை கற்றேன். என் பணக்கார தந்தை முதல் பாடத்தை தொடர்ந்தார். 1 மணி நேரத்திற்கு 10 சென்டுகளுக்கு வேலை பார்ப்பது குறித்து நீ கோபம் கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீ கோபப்படாமல் வெறுமனே அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்னால் உனக்கு கற்றுக் கொடுக்க முடியாது என்று நான் கூற வேண்டியிருந்திருக்கும். உண்மையாக கற்றுக்கொள்வதற்கு ஆற்றலும் ஆள் விருப்பமும் கொழுந்து விட்டெறியும் ஆசையும் இருக்க வேண்டும். கோபம் என்பது அச்சூத்திரத்தின் ஒரு பெரும் பகுதி. ஏனெனில் கோபமும் விருப்பமும் இணைந்துதான் ஆள் விருப்பம். பணம் என்று வரும்போது பெரும்பாலான மக்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்ள விரும்புகின்றனர். எனவே ஆள் விருப்பம் அவர்களை வழிநடத்துவதில்லை, பயம்தான் அவர்களை இயக்குகிறது. அதனால்தான் குறைந்த சம்பளத்துடன் கூடிய வேலைகளை அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா என்று நான் கேட்டேன். ஆமாம், சர்க்கரை உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கம் கொடுக்கும் அளவுக்கு ஊழியர்களுக்கு நான் சம்பளம் கொடுப்பதில்லை என்பதால் நான் என் ஊழியர்களை என் சுயநலத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக சிலர் கூறுகின்றனர். ஆனால் மக்கள் தங்களை தாங்களே நாசமாக்கிக் கொள்கின்றனர் என்று நான் கூறுகிறேன். அவர்களுடைய பயம்தான் அதற்கு காரணம், நான் அல்ல. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றவில்லையா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்களுக்கு அதிக சம்பளம் கொடுக்க தேவையில்லை. அதோடு அதிக பணம் அவர்களது பிரச்சனையை தீர்க்கப் போவதில்லை. உன்னுடைய தந்தையை பார். அவர் ஏராளமாக சம்பாதித்தாலும் தான் செலுத்த வேண்டிய கட்டணங்களை அவரால் செலுத்த முடிவதில்லை. பெரும்பாலான மக்கள் தங்களுக்கு அதிக பணம் கிடைத்தாலும் அதிக கடனுக்குள் தான் சிக்கிக்கொள்கின்றனர். நான் புன்னகைத்தபடியே, அதனால்தான் 1 மணி நேரத்திற்கு 10 சென்டுகளா? இது என் பாடத்தின் ஒரு பகுதியா என்று நான் கேட்டேன். நீ கூறுவது முற்றிலும் சரி. உன் தந்தை பள்ளிக்கு சென்று சிறந்த மதிப்பெண்கள் பெற்று நல்ல சம்பளத்தில் ஒரு வேலையை பெற்றார். ஆனால் இன்னும் அவருக்கு பணம் பிரச்சனைகள் இருக்கின்றன. ஏனெனில் பணத்தை பற்றி பள்ளியில் அவர் எதையும் கற்றிருக்கவில்லை. அதோடு பணத்திற்காக வேலை செய்வதிலும் அவர் நம்பிக்கை கொண்டிருக்கிறார் என்று பணக்கார தந்தை கூறினார்.
உங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லையா என்று நான் கேட்டேன். இல்லை, பணத்திற்காக வேலை செய்வதை பற்றி நீ கற்றுக்கொள்ள விரும்பினால் பள்ளிக்கூடத்தில் தொடர்ந்து படி. அதை கற்றுக்கொள்வதற்கு சிறந்த இடம் பள்ளிக்கூடம்தான். ஆனால் பணத்தை உனக்காக வேலை செய்ய வைப்பது எப்படி என்பதை நீ கற்றுக்கொள்ள விரும்பினால் நான் அதை உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் அதை நீ கற்றுக்கொள்ள விரும்பினால் மட்டுமே என்று அவர் கூறினார். எல்லோரும் அதை கற்றுக்கொள்ள விரும்ப மாட்டார்களா என்று நான் கேட்டேன். இல்லை, ஏனெனில் பணத்திற்காக வேலை செய்வது அதிக சுலபமானது. குறிப்பாக பணத்தை பற்றி பேசப்படும் போது பயம் உனது பிரதான உணர்ச்சியாக இருந்தால் என்று பணக்கார தந்தை கூறினார். நான் என் நெற்றியை சுருக்கி எனக்கு புரியவில்லை என்று கூறினேன். அதை பற்றி இப்போது நீ கவலைப்பட தேவையில்லை. பயம்தான் சம்பளத்திற்காக ஒரு வேலையில் இருக்கும்படி பெரும்பாலான மக்களை தூண்டுகிறது என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள். தாங்கள் செலுத்த வேண்டிய கட்டணங்களை செலுத்த முடியாமல் போய்விடுமோ என்ற பயம், வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விடுவோமோ என்ற பயம், போதுமான பணம் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயம், மீண்டும் முதலிலிருந்து துவங்க வேண்டியது குறித்த பயம் ஆகியவற்றை கூறலாம். ஒரு தொழிலை அல்லது வர்த்தகத்தை கற்றுக்கொள்வதற்கு அல்லது பணத்திற்காக வேலை பார்ப்பதற்கு கற்றுக்கொள்வதற்கு நீ கொடுக்க வேண்டிய விலைதான் அது. பெரும்பாலான மக்கள் பணத்திற்கு அடிமையாகி விடுகின்றனர். பிறகு தங்கள் முதலாளியின் மீது கோபப்படுகின்றனர். பணத்தை நமக்காக வேலை செய்ய வைப்பதற்கு கற்றுக்கொள்வது முற்றிலும் வித்தியாசமான ஒரு படிப்பா என்று நான் கேட்டேன். நிச்சயமாக என்று பணக்கார தந்தை பதிலளித்தார். சனிக்கிழமையின் அந்த கதகதப்பான காலை வேளையில் நாங்கள் சிறிது நேரம் மௌனமாக அமர்ந்திருந்தோம். என் நண்பர்கள் அப்போதுதான் தங்கள் பேஸ்பால் விளையாட்டை துவக்கியிருந்தனர். ஆனால் நான் அதில் கலந்து கொள்ளாமல் மணிக்கு 10 சென்டுகளுக்கு வேலை பார்ப்பதென்று முடிவு செய்தது குறித்து இப்போது நன்றியுணர்வை கொண்டிருந்தேன். பள்ளியில் என் நண்பர்கள் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொள்ளவிருப்பதை நான் உணர்ந்தேன். கற்றுக்கொள்ள தயாரா என்று பணக்கார தந்தை கேட்டார். நிச்சயமாக என்று நான் ஆர்வத்துடன் கூறினேன். நான் என்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளேன். தூரத்திலிருந்து நான் உனக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறேன். 9 வயதில் பணத்திற்காக வேலை பார்ப்பது எப்படி இருக்கும் என்பதை நீ ருசித்திருக்கிறாய். உன்னுடைய கடந்த மாதத்தை 15 வருடங்களால் பெருக்கிக்கொள். பெரும்பாலான மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் எதை செய்வதில் கழித்து கொண்டிருக்கின்றனர் என்பது உனக்கு நன்றாக புரியும் என்று அவர் கூறினார். எனக்கு புரியவில்லை என்று நான் கூறினேன். முதலில் வேலை கேட்பதற்கும் பிறகு ஊதிய உயர்வு கேட்பதற்கும் என்னை சந்தித்து பேசுவதற்கு வரிசையில் காத்திருக்கும் போது நீ எப்படி உணர்ந்தாய்? அது கொடுமையாக இருந்தது என்று நான் கூறினேன்.